வந்திருக்கிற யாவரையும் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். அறிவித்தல்கள் கடந்து செல்வோம். வழமை போல எங்களுடைய ஆராதனை ஞாயிறு 8:30 மணிக்கு 850 டப்ஸ்கோட் யூனிட் 25 and 26 இதிலே நடக்கும். எனவே வர்றவர்கள் புதியவர்கள் இந்த அட்ரஸில் காலை கனடா நேரப்படி 8:30 மணிக்கு நடக்கும். இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து அடுத்த காரியங்களுக்கு. அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நல்ல தேவனே, இந்த வேளையிலும் ராஜா வந்திருக்கிறவர்கள் இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவனே, உம்முடைய கிருபை பெரியதையா. ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் ராஜா இந்த இடத்திலே பேச போகிற வார்த்தைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ராஜா, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஐயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உள்ளங்களும் பேசப்பட ஆண்டவரே தகப்பனே, அதை கேட்டு கீழ்ப்படியவும் ஆண்டவரே தகப்பனே, நீர் கிருபை செய்யும்படி உம்மிடம் வேண்டி நிற்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள் இணையதளத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே, தொடர்ந்து எல்லோரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கவும் கீழ்ப்படியவும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் அதி உன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறேன் இனிய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் இன்றைய நாளும் எடுக்கிற வார்த்தை சாந்தம், அதாவது அன்பு. கடந்த முறை நான் அன்பை குறித்து பேசியிருந்தேன். ஆவியின் கனியாகிய அன்பு. அந்த அடுத்ததாக சாந்தத்தை குறித்து வேதத்திலே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் 28வது வசனம் சொல்றது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள், இந்த வருத்தத்திலே இவர்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் அவர் இந்த இடத்திலே அந்த வார்த்தையை சொல்லி அடுத்ததாக சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் இந்த சாந்தத்தை குறித்து, இந்த சாந்தத்தை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த சாந்தம் எப்படியான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவுகிறது என்பதை அங்கே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே இதை சொல்றது, பழைய ஏற்பாட்டிலே அங்கே மோசேயானவன் பூமியிலே சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, இது இந்த 5 ஆகமங்களும் மோசேயாலே எழுதப்பட்டவைகள். ஆனால் உபாகமம் கடைசி பகுதி எழுதுகிற பொழுது அங்கே மோசே மரித்து, எனவே அந்த தொடர்ந்து அந்த காரியத்தை யோசுவா எழுதி முடித்தார்.
எனவே ஆண்டவர் பேசி மோசேயுடன் பேசி எழுதப்பட்டது. அதே நேரத்தில் இந்த காரியம் இந்த விடயத்தை எழுதுகிற பொழுது ஆண்டவர் எழுத சொல்லி அல்லது மோசே யோசுவாவுக்கு கூட அந்த குறிப்பை சேர்த்திருக்கலாம். எனவே இதிலே தேவன் பேசின வார்த்தை, அங்கே தேவன் சொன்ன விடயம், மோசே ஆனவன் பூமியிலே சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்ற ஒரு முக்கிய அம்சத்தை அதிலே போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எனவே அங்கே மோசேயினுடைய சாந்தம் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த இடத்திலே ஏன் அந்த காரியம் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அங்கே மோசேயை குறித்து அவருடைய சகோதரியும் அவருடைய சகோதரனும் அங்கே அவரை பேசினார்கள். எப்படி என்றால், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசுகிறாரோ, எங்களை கொண்டும் பேசினது இல்லையோ என்று கர்த்தர் அதை கேட்டார். அவர்களுடைய அந்த மோசேக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் அதை கேட்டார். எனவே தேவன் அவர்களுக்கு இந்த பதிலை கொடுக்கிறார். எனவேதான் அவர் அந்த மோசேயை குறித்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அந்த தேவன் கொடுத்த பதில் என்னாகமம் அதே 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அந்த மோசேயிலுள்ள அந்த விசேஷித்த தன்மை, அதாவது முதலாவது தன்மை அங்கே சொல்லப்படுகிறது, அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். எனவே அந்த சாந்த குணத்தை அவர் எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால் 6ஆம் வசனம், அப்பொழுது அவர் என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் பேசுவேன். பாருங்கள், தேவன் பேசுகிறார். நான் தீர்க்கதரிசிகளோடு நான் எப்படி பேசுகிறேன் என்று சொன்னால், நான் தரிசனத்திலும் சொற்பனத்திலும் அவர்களோடு பேசுகிறேன், தீர்க்க தரிசனத்தோடு பேசுகிறேன். அந்த தீர்க்கதரிசிகளை விட, அந்த தீர்க்கதரிசியை விட, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் விட என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. பாருங்கள், இந்த தீர்க்கதரிசிகள் எல்லோரும் நல்லவர்கள், அவர்கள் ஆண்டவர் பாவித்தவர்கள். ஆனால் அவர்களை அப்படிப்பட்டவர் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவன் என்னுடைய வீட்டிலே அவன் எப்பொழுதும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவனுடைய வீட்டிலே, அவர் தேவனுடைய சமூகத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுது அவருக்கு கிடைத்ததோ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையோடு சென்று கொண்டிருந்த மனிதனாக மோசே இருந்தார். பாருங்கள், அப்ப அவர் அந்த மோசேயினுடைய விசேஷித்த காரியங்களை இங்கே சொல்லுகிறார் 8வது வசனத்திலே. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்தியட்சகமாகவும் பேசுகிறேன். பாருங்கள், அந்த முதலாவது விடயம், நான் அவரோடு, அதாவது நான் மோசேயோடு நான் எப்படி சந்திக்கிறேன், எப்படி பேசுகிறேன் என்றால், நான் முகமுகமாகவும் பிரத்தியட்சகமாகவும் பேசுகிறேன். முதலாவது, அவரோடு முகமுகமாக பேசுகிற சலாக்கியத்தை மோசே பெற்றான். காரணம், அவருடைய இருந்த மிகுந்த சாந்த குணம். அவருடைய சாந்த குணத்தினால் அவருடைய ஆண்டவர் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தேவன் கவனித்து அந்த காரியத்திலே மோசேக்கு அவர் சகல விடயத்திலும் தன்னை வெளிப்படுத்துவதை இந்த வேதத்திலே காணலாம். 2வது விடயம், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரின் சாயலை காண்கிறான். தேவனுடைய சாயலை காண்கிற சலாக்கியத்தை பெற்றவர் இந்த மோசே. எனவேதான் அங்கே அவர் இப்படியாக சொன்னார், நீங்கள் இப்படி இருக்க, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டோ. எனவே அந்த தாசன், அதாவது மோசே, தேவன் இந்த காரியத்தை சொல்றது. முதலாவது, இந்த 3 காரியம் அங்கே சொல்லப்படுது. அவன் எங்கும், என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவன் உண்மை உள்ளவன். நீங்களும் நாங்களும்
நானும் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது தேவனாலே கிடைக்கிற பெயர் எங்கும் உண்மை உள்ளவன். இரண்டாவது, ஆண்டவர் அவனோடு பேசுகிறவராக இருக்கிறார். எப்படி என்றால் நான் அவனுடைய மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யேகமாக நான் பேசுகிறேன். ஆண்டவர் பேசுகிறார். மூன்றாவது, நான் கர்த்தரின் அதாவது அவர் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று அங்கே வேதத்திலே சொல்கிறது. இப்படியாக அங்கே யாத்திராகமம் 2 அதிகாரம் 12 வசனத்திலே அங்கே வாசிக்க வேண்டாம். அங்கே மோசே ஆண்டவரை சந்திக்க முதல் எப்படி இருந்தார்? அவர் ஆண்டவரை சந்திக்க முதல் அங்கே இஸ்ரவேல் 2 பேர்களுக்குள்ளே சண்டை உண்டான பொழுது அதை பார்த்த பொழுது எகிப்தியனை வெட்டி மணலுக்குள்ளே புதைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது யாத்திராமத்திலே. அவ்வளவு கோபக்காரனாகவும் அவ்வளவு தூரம் அவர் அவ்வளவு பொறுமையற்றவராகவும் எகிப்தியனை வெட்டி, ஆனால் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவன் சந்தித்த பொழுது அவன் தன்னுடைய சுபாவங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டான். தன்னுடைய கோபத்தை தன்னுடைய எல்லாவற்றையும் மாற்றி அந்த சாந்தம் என்ற அந்த சாந்தம், அன்பு, அடக்கம், பணிவு, எதிர்ப்பற்ற தன்மை, தாழ்மை போன்ற விடயங்களுக்குள்ளே பண்புகளை அவர் தனதாக்கி கொண்டார். எனவேதான் அவர்கிட்ட இருந்த பெருமை, ஆணவம், கோபம், சாந்தத்துக்கு எதிரான இவைகளை எல்லாவற்றையும் விட்டு அவன் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். அதனால் தான் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சாந்தத்தை குறித்து சொல்ற பொழுது மத்தேயு 11:29 அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாண்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்கள், இந்த இடத்திலே இந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அவர் சாந்தத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவேதான் அவருடைய வார்த்தைகளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுது. அவருடைய சீசர்களே யோவானும் யாக்கோப்பும் அங்கே போற பொழுது அந்த ஜனங்கள் தேவனுடைய ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யோவானும் யாக்கோப்பும் சொல்றார், அக்கினி மேலே இருந்து இறங்கி இவர்களை அழிக்க உமக்கு சித்தமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். தேவன் அவர்களை கடிந்து கொண்டார். பேதுரு அடிகளார் அங்கே ஒரு சேவகனுடைய காதை வெட்டிய பொழுது அதை உன்னுடைய வாளை உரையுக்குள் போடு என்று சொல்லி அந்த காதை சோமாக்கினார். எனவேதான் ஆண்டவருடைய கடைசி அந்த மரணத்திலே அந்த சிலுவையிலே என்று வாசிக்கப்பட்ட சுவிசேஷத்திலே அங்கே அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். மத்தேயு 21 அதிகாரம் 4வது வசனம் இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அங்கே சொல்லப்படுற காரியத்தை கோடிட்டு காட்டுறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மறையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். பாருங்கள், அந்த ராஜா இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளதாக அவர் வருகிறார். எனவேதான் சாந்த குணம், சாந்தத்தை நாங்கள் எப்படியாக இருந்த ஆண்டவருடைய சாந்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த யூத ஜனங்கள் அந்த சிலுவை காட்சிகளிலே அவர் சிலுவையிலே அறையப்பட போறதுக்கு முதல் அங்கே அவருடைய அந்த விசாரணைகள் நடக்கிற பொழுது அங்கே ஜனங்கள் அவரை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய அவர்கள் அவ்வளவு கோபமும் அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பும் அவர் மேலே பொறாமையும் அவர்களுக்கு இருந்தது. எப்படி என்றால் ஜனங்கள் அந்த ஆசாரியர்கள் தூண்டிவிட்டு ஜனங்கள் சில பிலாத்துவுக்கு முன்னாலே அங்கே பிலாத்து அவரை நீதிமான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் மெசியாவை
மெசியா என்று சொன்ன அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த யூத ஜனங்கள் அவரை சிலுவையிலே அறையும் என்று பொறாமையினாலே சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய கோபத்தை அவர்கள் காட்டினது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்றால், இவருடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எங்கள் பிள்ளைகள் மேலும் இவர்கள் இருப்பதாக என்று சொன்னார்கள். பாருங்கள் என்ன நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராக அந்த இடத்திலே வர்ற பொழுது இவர்கள் அப்படியாக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடக்க போற சம்பவத்தை இவர்கள் இப்படியெல்லாம் எனக்கு காட்டி கொடுப்பார்கள், இப்படியெல்லாம் பேசுவார்கள் என்று அறிந்திருந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி என்றால் அங்கே எருசலேமை பார்த்து, ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீர் விட்டார். இந்த ஜனங்களுடைய பொறாமைகள், கோபங்கள், இந்த காரியங்கள், இந்த ஆண்டவர் மெசியாவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த தன்மைகள் இவர்களை பார்த்து அவரை அங்கே நடக்க போற அழிவை குறித்து நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். அது லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 41 இருந்து 44 வரை. இந்த காரியங்கள் நடந்து முடிந்தன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு கிறிஸ்துவுக்கு பின் 70வது தீத்து ராஜனாலே அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் அவ்வளவு யூதர்களும் கொல்லப்பட்டார்கள். பலர்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள். 40,000 பேர் துரத்தப்பட்டார்கள். 11 லட்சம் யூதர்கள் மடிந்தார்கள். காரணம் அவர்களுடைய இந்த வாய். அதாவது இவர்கள் என்னென்றால் இந்த இரத்த பழியை, ஆண்டவருடைய இரத்த பழியை தாங்கள் வாங்கி கொண்டார்கள். அவர்கள் அது மாத்திரமல்ல, கிட்லர் காலத்தில் கூட அவர்கள் 5 லட்சம் பேர், 5 மில்லியன் மக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அவர்கள் திரட்டப்பட்டு, அவர்கள் எல்லா இடங்களாலேயும் திரட்டப்பட்டு அவர் மெசியாவை அவர்கள் அந்த இரத்த பழியை அவர்களுடைய வாயினாலே பேசி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சங்கீதம் 22ஆம் வசனம் 26வது. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுவார்கள், அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பாருங்கள், சாந்த குணமுள்ளவருடைய முக்கியமான ஒரு அம்சத்தை அங்கே சாந்த குணத்தை குறித்து எழுதப்படுகிறது. அங்கே எப்படி என்றால், தாவீதின் சங்கீதத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுவார்கள், அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பாருங்கள், அந்த சாந்த குணமுள்ளவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். அது மாத்திரமல்ல, அதனாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். அது மட்டுமல்ல, தேவனை துதிப்பார்கள். உங்கள் இருதயம், அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இந்த இருதயம் சங்கீதம் 25வது அதிகாரம் 9வது வசனமும், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பாருங்கள், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த விசேஷ காரியங்களை அங்கே வேதம் சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவர்களுக்கு தன்னுடைய வழியை போதிக்கிறார். இப்படியான அம்சங்கள் அங்கே தேவன் செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம், 37ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்றது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால்
மகிழ்ச்சி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, பாருங்க இந்த காரியம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சங்கீதம் 147 6வது வசனம், சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரமட்டும் தாழ்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சங்கீதம் 149 4வது வசனம் சொல்றது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பாருங்கள், அங்கே அந்த வார்த்தை சொல்றது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆண்டவர் எப்படி பிரியம் வைக்கிறார் என்றால், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினாலே அலங்கரிப்பார். பாருங்கள், நேற்றைய நாளிலும் பேசப்பட்ட வார்த்தையிலே அங்கே தானியேலை பிரியமான தாசன், அவரை பிரியமான தாசன். எனவே தேவன் எப்படி என்று சொன்னால், அங்கே தேவன் அந்த எப்படி மோசேக்கு அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்ன மாதிரியே தேவன் கொடுத்த தலைப்பு, அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். தானியேலுக்கு கொடுத்தவன், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். அதுபோல இந்த இடத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்களை இரட்சிப்பினாலே அலங்கரிக்கிறார் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. அதனால்தான் தேவன் இப்படியாக ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். தாவீது ராஜா அங்கே தாவீது ராஜா தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு நாட்டை கைப்பற்றின உடனே, அப்சலோம் அந்த இடத்தை பிடித்த உடனே தாவீது ராஜா தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடுகிற பொழுது அங்கே சீமேயு என்றவன் அவரை தூசிக்கிறான். எப்படி அவரை தூசிக்கிறான் என்று சொன்னால், அவரை தூசித்த வேளையிலே அவன் எப்படியாக இருந்தால், உடனே அந்த படை தளபதிகள் பக்கத்திலே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இவனுடைய அந்த தாவீதை இரத்த பிரியனே என்று. தாவீது அப்படியாக, எனவே அவர்கள் படைத்தலைவர்கள் இவருடைய தலையை வாங்கி போடட்டுமா என்று சொன்ன பொழுது, தாவீது சாந்த குணம் உள்ளவனாக அவர் சொன்னார். அவன் அந்த தீமையை சொன்னான் ஒரு வார்த்தை உண்டு, சவுல் வீட்டாருடைய இரத்த பிரியனே என்று. ஆனால் தாவீது ராஜா சவுலுடைய இரத்த பலிக்கு பங்கில்லாதவர். எப்படி என்று சொன்னால், தேவன் சவுலை 2 தரம் தாவீதிடத்திலே ஒப்பு கொடுத்தார். தாவீது சவுலை கொலை செய்ய சந்தர்ப்பங்கள் இருந்தும் தாவீது அதை செய்யவில்லை. ஏனென்று சொன்னால், சவுல் அங்கே அபிஷேகம் பட்டவர் மேலே என்னுடைய கையை நீட்ட மாட்டேன் என்று அங்கே தேவனாலே அபிஷேகம் பட்டவர்களுக்கு மேலே அந்த பயம், தேவன் பயம். எனவே அவனுடைய சாந்த குணம், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எனவே அங்கே தாவீது சொல்லுகிறார், எப்படி என்றால், அவன் மூலம் என்னை தூசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அனுமதித்திருந்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய சிறுமையை பார்த்து ஆண்டவர் என்னை மீண்டும் இந்த நிலைமைக்கு வைப்பார் என்று. எனவே அவருடைய மன வேதனையை அங்கே சொன்ன பொழுது, சாந்தத்தோடு அவருக்கு எதிராக செய்யாமல் அந்த காரியத்தை செய்த பொழுதும் அந்த தேவன் தாவீதுடைய சிறுமையை கண்டார். ஸ்தோவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59 60வது வசனங்களிலே அங்கே ஸ்தோவானை கல்லறிந்து தேவனுடைய வார்த்தையை மெசியா என்று சொன்ன பொழுது, இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி சொன்ன ஜனங்களோ அதே ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையிலே அறையும் என்று சொன்ன ஜனங்கள் தேவனுடைய தாசனாகிய ஸ்தோவானை எறிய வேண்டும் என்று எறிந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் என்ன என்று சொன்னால், அவர்
தீமை செய்யவில்லை. அவர் ஆண்டவரே இவர்களை, பிதாவே இவர்களை மன்னியும், முழங்கால் படியிட்டு பிதாவே இவர்களை மன்னியும். எனவே பாருங்கள், அந்த வார்த்தையை நான் அப்போஸ்தலர் 59ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59வது வசனமும் 60வது வசனமும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தோவான் தொழுது கொள்கையில் அவர்கள் கல்லெறிந்தார்கள். பாருங்கள், அங்கே தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். பாருங்கள், அவன் மிகுந்த சத்தமிட்டு பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். பாருங்கள், அந்த வார்த்தை அவருடைய சீசனாகிய ஸ்தோவான், அவர் அதுக்கு பிறகு வந்த அவர் எப்படி சொல்றார் என்று சொன்னால், பிறகு நியமிக்கப்பட்ட 7 பேரிலே ஒருவனான இந்த ஸ்தோவான் அந்த கல்லறிந்து கொல்லப்படுற பொழுது, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். எனவே தேவனுடைய சாந்த குணத்தை கற்றுக்கொண்டு அதை தன்னுடைய கிரிகையிலே, தன்னுடைய மரணமடை நேரத்திலே, கல்லறிந்த நேரத்திலும் அதை செய்கிறவனாக அங்கே இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 29 வசனம், உன்னை ஒரு கன்னத்தில் அறைவனுக்கு மறுகன்னத்தையும் கொடு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஊழியக்காரர்களுக்காக அங்கே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்றாமல் எல்லா விதத்திலும் சாந்த குணமும் போதக சமத்துவமும் தீமை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். அது ஊழியம் எல்லாருக்கும். ஆண்டவருடைய தீமோத்தேயு என்ற ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். தீத்துவுக்கும் இந்த காரியத்தை 3ஆம் சாந்த குணம் உள்ளவராக இருங்கள் என்று தீத்து என்ற ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் இந்த பவுல் அடிகளார் தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒருவனையும் தூசியாமல், சண்டை பண்ணாமல், பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். எனவே அங்கே சாந்த குணம் உள்ளவர்களாக ஒவ்வொரு விசுவாசிகள் இருந்து, ஊழியக்காரர்கள் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த சாந்த குணத்தை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் அந்த பவுல் அடிகளார் கூட அந்த வார்த்தையிலே பேசப்படிப்படி சொன்னார். அது மாத்திரமல்ல, அந்த சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் பாராட்டினது. மோசேயை எப்படி பாராட்டினாரோ அப்படியாக சாந்த குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 21, 22. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாவை இரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமுள்ளதாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், அங்கே வேதம் சொல்றது, அல்லாமலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று 22ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுறது, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உங்களை வஞ்சிக்கிறவராயிருப்பார்கள். எனவே திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அதுதான் அவர் அங்கு சொல்றார், அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்றது,
அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை அதனாலே சபிக்கிறோம். எனவே தேவனுடைய எந்த இடத்திலையும் எங்களுடைய வார்த்தைகள் பேசுவது சாந்த குணத்தை காண்பிக்கப்பட வேண்டுமே ஒழிய வாயினாலே வருகிற வார்த்தைகள் அவர்களை சபிப்பதற்கோ, அதாவது அவர்கள் எந்த நேரமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், சபிக்க அல்ல. எனவேதான் அங்கே சொல்லப்படுறது, தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயல். அது எங்களுடைய எதிரிகளாக இருக்கலாம், எங்களுக்கு கொடுமை செய்தவர்களாக இருக்கலாம், எங்களுடைய நண்பர் யாராக இருக்கலாம். ஆனால் அவர்களை சபிக்கிறதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படியான சூழ்நிலையிலே ஸ்தோவான் கல்லறிந்து கொல்லப்பட்ட பொழுதும் அவர்களுக்காக ஜெபித்தார். எனவே அதே போல அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். 10வது வசனம் சொல்றது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சகோதரரே, இப்படி இருக்கலாமா? துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படுகிறது, இப்படி இருக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலமுள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடுவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பாருங்கள், அந்த வார்த்தை பேதுரு அடிகளார் இந்த சாந்தத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி என்றால், அழியாத அலங்கரிப்பானது, அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம், அதாவது அழியாதது, அலங்கரிக்கப்பட்டது, ரட்சிப்பின் அலங்காரம். ரட்சிக்கப்பட்டவர்கள் சாந்தத்தினாலே அலங்கரிக்கப்படுகிறார்கள். அதாவது அலங்கரிப்பு ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இந்த சாந்தம் என்ற குணம் உங்களுடைய இதயத்திலே மறைந்திருக்கிறது. உங்களுக்கு அது அலங்காரமாக இருக்கிறது. அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அடிக்கடி நாங்கள் இங்கே வாசிப்போம், எசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அவருக்கு அந்த காரியம், அவர் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவருக்கு அதிகாரம் இருந்தும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அவர் சாந்த குணத்தை அவர் இயேசு கிறிஸ்து காட்டி சென்றார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், கடைசியாக 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாகவும் தூரத்தில் இருக்கும் போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், பவுல் அடிகளார் அவர்களுக்கு கொரிந்து சபைக்கு எழுகிற பொழுது, உங்களுக்கு முன்பாக நான் தாழ்மையாக இருக்கிறேன், ஆனால் நான் தூரத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறேன். பவுலாகிய நான் அவருடைய விடயத்தை அங்கே குறிப்பிட்டு, நான் கிறிஸ்துவின் சாந்தம், இது கிறிஸ்துவுடைய சாந்தம், இது தயவு, இதை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த கனியாகிய சாந்தத்தை ஒவ்வொரு சீசர்களும், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களும் அங்கே சாந்தத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோப்பு, கடைசியாக நான் வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியான சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆம், இந்த இடத்திலே வேதம் இந்த சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், பரத்தில் இருந்து வருகிற ஞானம். இந்த பரத்தில் இருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளது,
அடுத்தது பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்த பட்சபாதம் இல்லாததும் மாயமற்றதாகும். இந்த சாந்தம் மாயமற்றது. எனவே அது பரத்தில் இருந்து ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும்படி சொல்லப்படுகிறது. நீதியின் கனியாகிய சமாதானத்தை நடப்பிக்கிறவரால் சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. எனவேதான் சாந்தம் என்பது மிக தேவனுடைய ஆவியின் கனியாகிய அந்த கனிகளிலே அன்பு, சாந்தம். இந்த சாந்தம் என்பது மிக ஆண்டவர் ஒவ்வொரு சீசர்களும் பேசினதும் தேவன், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை சாந்தத்தை பெற்று இரட்சிப்பின் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு எங்களுடைய வாழ்க்கை சாந்தத்தை நடப்பிடித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த செய்தியாக இருக்கிறது. அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே எங்களை மாற்றும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே தகப்பனே, எப்படி நீர் கோபக்காரராக இருந்த மோசேயை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டவுடன் மிகுந்த சாந்தமுள்ளவனாக உம்முடைய மாலே பாராட்டு பெற்ற ஒரு தாசனாக ஆண்டவரே நீர் மாற்றினீர் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சாந்தத்தினாலே கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சாந்தத்திலும் உம்முடைய அன்பிலும் ஆண்டவரே உம்முடைய கனி, ஆவியின் கனியிலே தகப்பனே ஒவ்வொருவரும் வளர ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படி வேண்டி நிற்கிறேன். தகப்பன், இந்த வார்த்தைகள் கேட்கிறவர்கள், இணையதளத்தில் இணைந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே தகப்பனே ராஜா அன்பும் சாந்தமும் உம்முடைய ஆவியின் கனிகளை கொண்டவர்களாக வாழவும் ஆண்டவரே உதவி செய்யும்படியும் ஆண்டவரே. சத்துருவானவன் செய்கிற எந்த ஒரு காரியங்களும், கோபமூட்டுதல் எந்த காரியங்களும் அவர்களை மேற்கொள்ளாத படிக்க ஆண்டவரே தகப்பனே எப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தையிலும் ஒவ்வொன்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே யாருமே அறியாதவர் இருந்தவர்கள், ரட்சிக்கப்படாதும் இருந்தவர்கள் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடியவாறு உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் அதி உன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறேன் இனிய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த நேரத்திலே கொம்யூனியனுக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வழமை போல நாங்கள் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இது ஒரு சடங்காச்சாரமான விடயம் அல்ல. இதை நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக வாசிக்கப்படுகிற இந்த வார்த்தை. இந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் இந்த கொம்யூனியன் இது நாட்களிலே இந்த காரியத்தை அவர்கள் சொல்லி இந்த காரியத்தை ஒவ்வொருவரும் அதிலே பங்கு பெறுற பொழுது தகுதியாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி இந்த ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக நாங்கள் இப்படியாக நாங்கள் வாழுவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த இதிலே அவர்கள் அப்படியாக அதிலே பங்கு பெற்றினார்கள். 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தை பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்பளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்றவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
இப்படி போஜனம் பண்ணுறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளோருமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எனவே நாங்கள் இந்த நேரத்திலே கொம்யூனியனிலே பங்கு பெற்ற பொழுது பாஸ்டர் ஆண்டன் இந்த நேரத்திலே அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிப்பார். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் ஆமாம் ஆமாண்டவர், ஆமாண்டவரே, 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 அப்பனே ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமா ஆமாண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். வளமை போல எடுக்கிறவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்காக உலகின் ரட்சகரே அது பலியாக கொடுத்தீரையா, எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினி, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினி, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆமென் ஆமென். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்திலே தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இதிலே பங்கு பெற்றவும், நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய மாமிச பலவீனங்கள் மாமிசங்களிலே நாங்கள் கடந்த காலங்களில் அவைகளை மன்னித்து அந்த சாந்தத்தை அன்பை நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்து ஆண்டவர் எங்கள் மேலே இறங்கி எங்கள் பாவங்களை மன்னிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பாவங்களை அறிக்கை பண்ணி நாங்கள் விட்டு விடுகிறவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற நாங்கள் இந்த நேரத்திலே எங்களை ஆராய்ந்து ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்ப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக போஜனம் பண்ணுவோம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. எல்லோரும் ஒன்றாக பானமான. அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே
இந்த கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதில் பங்கு பெற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியும் பங்கு பெற்றாதவர்களும் பங்கு பெற்றக்கூடியவாறு ஆண்டவரே அவளை ஆசீர்வதிக்கும்படி முடம் வேண்டி நிற்கிறேன் ஐயா. தகப்பனே, உம்மை அறிந்து கொள்கிற அறிவிலே வளரவும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன் ஐயா, கிருபையின் தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்பனே நீர் கிருபை செய்யும் ஐயா. தகப்பனே, இந்த இடத்திலும் ஆண்டவரே இருக்கிற ஜனத்திலும் ஆண்டவரே இமிக்ரேஷன் பிரச்சனைகள், குடும்பங்கள் இணையாமல் இருக்கிறவர்கள், சுயினமிட்டு இருக்கிறவர்கள், வர முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே பங்கு பெற்றாமல் உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் ஐயா. தகப்பனே, சுயினமுற்றிருக்கிறவர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஐயா, நடக்க முடியாமல் சுப்ரேஷன் வருத்தங்கள் ஒவ்வொருவரையும் ஐயா ஆண்டவரே பரிபூர்ண சுகத்துக்கு வேண்டி நிற்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிட பிள்ளைகள் நீ பார்க்கிற தேவன் ஆண்டவரே. வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், அடுத்து என்ன செய்வேன் என்று சொல்ல முடியாத தேவைகளோடு நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதம் பெருகட்டும் ஐயா. தகப்பனே, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் பூரண சமாவத்தோடு காக்கடுவீர் காத்துவீர் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே அவளை எல்லோரையும் காத்து கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டிடும்படி உம்மிடம் வேண்டி நிற்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் அதி நாமத்தில் ஏறெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களையும் என்றுமே மறவாது. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.